நாராயணகுரு கேரள மாநிலத்தில் தற்போதைய திருவனந்தபுரம் அருகில் செம்பலந்தி என்ற கிராமத்தில் ஆகஸ்ட் 20, 1854 பிறந்தார். இவர் ஒரு இந்திய சமூக சீர்திருத்தவாதி, கவிஞர் மற்றும் இந்து ஞானி. இவர் இந்து சாதி அமைப்புக்கு எதிராக ஒரு இயக்கத்தை வழிநடத்தினார். மக்கள் அனைவரும் சமம் என்றும் அதனால் அவர்கள் அனைவரும் மனிதகுலம் எனும் ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குரு நம்பினார். மனித குலத்திற்கு ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்ற தனது புகழ்பெற்ற கூற்றில் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். தாழ்த்தப்பட்ட சாதியினர் ஒடுக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வர முயன்ற குரு அவர்களை மேம்படுத்துவதற்கான வழிகளாக கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வலியுறுத்தினார். அவர் அனைத்து சாதியினரும் பயன்படுத்தக்கூடிய பல பள்ளிகளையும் கோயில்களையும் நிறுவினார். குருவின் குடும்பம் இந்து சாதி அமைப்பில் தாழ்ந்த நிலையில் உள்ள ஈழவ சாதியைச் சேர்ந்தது. குருவின் தந்தை ஒரு விவசாயி. மேலும் அவரது குடும்பம் நிலையான பொருளாதார அந்தஸ்துடன் கிராமத்தில் மரியாதைக்குரியதாகவும் விளங்கியது. இருப்பினும் ஈழவர்கள் மற்றும் சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்த பிற குழுக்கள் பல சமூக கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்கள் இந்து கோவில்களின் அருகே செல்லக்கூட அனுமதிக்கப்படவில்லை. சிறுவனாக இருந்தபோது குரு தனது சொந்த ஊரான செம்பலந்தியில் ஆரம்ப கல்வி பயின்றார். அங்கு அவர் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார். மேலும் அவர் தனது மாமாவிடமிருந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தையும் கற்றுக்கொண்டார். 1872 குரு 13 வயதினராக இருந்தபோது அவரது தாயார் காலமானார். 1870களின் பிற்பகுதியில் குரு திருவிதாங்கூரில் ஒரு சமஸ்கிருத அறிஞரிடம் கல்வி கற்கச் சென்றார். அங்கு அவர்கள் வேதம் கற்றும் உபநிடதங்கள் போன்ற இந்து சமய நூல்களை பயின்றார். 1881 தன் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்ததால் குரு தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பி சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றினார். 1882 அவர் ஒரு கிராம மருத்துவரின் மகளை மணந்தார். இருப்பினும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் காலமானார். அதன் பிறகு குரு வீட்டை விட்டு வெளியேறி தனது ஆசைகளுக்கு அடிபணியாத புனிதரான இந்து துறவியின் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டார். ஞானத்தை தேடி அவர் தென்னிந்தியா முழுவதும் கால்நடையாக பயணம் செய்தார். குரு தியானம் செய்தார், விரதம் இருந்தார் மற்றும் யோகத்தை பின்பற்றினார். மக்கள் அவரது ஞானத்திற்காகவும் ஒரு சிறந்த குணப்படுத்துவதற்காகவும் அவரது திறமைக்காகவும் அவரை நாடி வரத் தொடங்கினார்கள். கேரளாவின் நெற்றியான்கரைக்கு அருகிலுள்ள அருவிப்புரம் என்ற இடத்தில் குரு ஒரு குகை ஆசிரமத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அவரை காண பக்தர்கள் அங்கு குவியத் தொடங்கினார்கள். 1888 தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக அருவிபுரத்தில் ஒரு கோயிலை நிறுவுவதற்காக சிவனின் சின்னமான லிங்கத்தை குரு பிரதிஷ்டை செய்தார். பிராமண அர்ச்சகர்களுக்கு மட்டுமே கோயில் தெய்வங்களை பிரதிஷ்டை செய்ய அனுமதி இருந்ததால் இந்த புரட்சிகரமான செயல் மரபு வழி இந்து போதனைகளை மீறியது. அதனைத் தொடர்ந்து குரு தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பல புதிய கோயில்களை நிறுவினார். அவை அனைத்து சாதியினரையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் வரவேற்றன. 1903 மருத்துவரும் சீர்திருத்தவாதியுமான பி. பால்பாவுடன் இணைந்து தாழ்த்தப்பட்ட சாதியினரின் நிலையை மேம்படுத்துவதற்காக குரு ஒரு அமைப்பை நிறுவினார். அது பின்னர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன் யோகம் என்று ஸ்ரீ நாராயணரின் அறநெறி போதனைகளை பரப்பும் சங்கம் என்றும் அழைக்கப்பட்டது. குருவின் தலைமையில் இயங்கிய இந்த சங்கத்தில் பல ஈழவர்கள் இணைந்தனர். சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் மக்களின் அமைப்பு, கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை இந்த சங்கம் வலியுறுத்தியது. இந்த குழு ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக போராடியதுடன் தாழ்த்தப்பட்ட சாதி மாணவர்களுக்காக பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவியது. மேலும் சமூகங்கள் தங்களின் சொந்த இலக்கிய மன்றங்களையும் நூல்களையும் அமைத்து கொள்ள ஊக்குவித்தது. குரு கேரளாவில் இந்து துறவற நிறுவனங்களையும் நிறுவினார். 1904 வர்க்கக்கல்லைக்கு அருகிலுள்ள சிவகிரி மலையில் அவர் ஒரு ஆசிரமத்தை அல்லது ஆன்மீக ஓய்விடத்தை நிறுவினார். அந்த ஆசிரமம் இப்போது சிவகிரி மடம் என்று அழைக்கப்படுகிறது. 1914 அவர் ஆலுவாவில் மற்றொரு ஆசிரமத்தை நிறுவினார். இந்த 2 ஆசிரமங்களிலும் குரு பள்ளிகளையும் கோயில்களையும் நிறுவினார். ஆலுவாவில் அவர் மதங்களின் ஒப்பீட்டு ஆய்வு குறித்த மாநாடுகளை நடத்தினார். குரு முக்கியமாக மலையாளம் மற்றும் சமஸ்கிருதத்தில் பல தத்துவ படைப்புகள், கவிதைகள் மற்றும் பாடல்களையும் எழுதியுள்ளார். அவரது மறைவுக்கு பிறகு குருவின் பிறந்த நாள் ஸ்ரீ நாராயண ஜெயந்தி என்று நிறுவப்பட்டது. மேலும் அவரது பிறந்த மற்றும் இறந்த நாட்கள் கேரளாவிலும் பிற மாநிலங்களிலும் பொது விடுமுறையாக அனுசரிக்கப்படுகின்றன.